வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு எந்த ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம்? ஏதாவது ஸ்பெஷலான லக்னம் ராசி வந்திருக்கா? ஆமாம்பா, இன்னைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்திருக்கு. மிதுன லக்னம், கும்பராசி. இவங்க கேரக்டரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். புதனோட வேகமும் சனியோட நிதானமும் கலந்த ஒரு அபூர்வமான கலவை இவங்க. ஓஹோ, அப்போ ஆளுங்க பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்களோ? ஷார்ப்புன்னா சாதாரண ஷார்ப் இல்ல, எதையும் சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. பேசுறதுல ஒரு வசீகரம் இருக்கும். அதனால எப்பவும் இவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கிட்ட ஒரு புது விஷயத்த சொன்னா அதை அப்படியே நம்பாம 10 கேள்வி கேட்டு லாஜிக்கா யோசிப்பாங்க. எமோஷனலா முடிவெடுக்காம அறிவாளித்தனமா யோசிப்பாங்க. ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? வீட்ல எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா? குடும்பத்துல இவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கலகலன்னு பேசி வீட்ல இருக்கிறவங்க கவலையே மறக்கடிச்சிடுவாங்க. ஆனா தங்களோட சுதந்திரத்துல யாரும் தலையிடுறத மட்டும் விரும்பவே மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் கிட்ட கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. இவங்க கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் என்னன்னா, சில நேரம் யார் கூடயும் பேசாம தனிமையில உட்காந்துருப்பாங்க. அது வீட்ல இருக்கிறவங்களுக்கு புரியாத புதிரா இருக்கும். சரி, பிசினஸ் அல்லது வேலையில இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ரெண்டுலயுமே பின்னி பெடல் எடுப்பாங்க. பிசினஸ்ல மார்க்கெட் நிலவரத்தை கரெக்டா கணிச்சிடுவாங்க. ஐடி, மீடியா, டீச்சிங், கமிஷன் பிசினஸ்லாம் இவங்களுக்கு செமையா செட் ஆகும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணா கண்டிப்பா அக்ரிமெண்ட் எழுதி வச்சுக்கிறது நல்லது. வேலைக்கு போனா எப்படி இருப்பாங்க? பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்களா? ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஆஃபீஸ்ல யார் யார் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலையை செய்யறதுல கில்லாடிகள். இவங்களோட ஐடியாவை பார்த்து பாஸ் இம்ப்ரெஸ் ஆகி சீக்கிரமே ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓகே, கையில காசு நிக்குமா? பணம் சம்பாதிக்கிற யோகம் எப்படி? வருமானம் ஒண்ணுக்கு மேற்பட்ட வழிகள்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு தாராளமா செலவு பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேல தான் ஃபைனான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்லலாம் எக்ஸ்பர்ட்ஸ் ஐடியா கேட்டு முதலீடு பண்ணா பெரிய லாபம் பார்க்கலாம். முக்கியமா சுயமரியாதையை விட்டு கொடுத்து ஒரு பைசா கூட சம்பாதிக்க மாட்டாங்க. உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? மிதுன லக்னங்கிறதால சளி, ஆஸ்துமா மாதிரி சுவாச பிரச்சனைகளும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் லைட்டா வந்து போகும். அதே மாதிரி எப்பவும் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தலைவலி, நரம்பு தளர்ச்சி வரலாம். கும்பராசினால கால், கணுக்கால் வலி வரும். நைட்ல ரொம்ப நேரம் மொபைல் நோன்றதை நிறுத்திட்டு நிம்மதியா தூங்குனாலே இவங்களுக்கு பாதி பிரச்சனை தீந்துடும். சரி, பசங்க விஷயத்துல இவங்க எப்படி? கண்டிப்பா இருப்பாங்களா?
கண்டிப்பாவே இருக்க மாட்டாங்க. பசங்க கிட்ட ஒரு நல்ல நண்பரா தான் பழகுவாங்க. இவங்களோட பசங்க ரொம்ப அறிவாளியா, கலையிலையும் சயின்ஸ்லயும் பெரிய ஆளா வருவாங்க. பசங்களோட படிப்புக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க. வயசான காலத்துல பசங்க இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. டிராவல் பண்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். புது இடங்களை பார்க்கறது, புது மனிதர்களை சந்திக்கிறதுனா இவங்களுக்கு கொள்ள பிரியம். தொழில் நிமித்தமா வெளிநாடு போற வாய்ப்பெல்லாம் நிறைய வரும். கோயில் குளத்துக்கு போறதை விட வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், கலை, கலாச்சாரம் சார்ந்த இடங்களுக்கு போறத ரொம்ப ரசிப்பாங்க. ஆனா ஒண்ணு, வண்டி ஓட்டும்போது ஸ்பீடா ஓட்டாம நிதானமா போறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்துல இவங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்களா? எந்த டவுட்டும் இல்ல. இவங்க பிறவி அறிவாளிகள், பெரிய சாதனையாளர்களா வருவாங்க. அந்த ஓவர் திங்கிங், தேவையற்ற மனக்குழப்பத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா இவங்கள வீழ்த்த எவனாலையும் முடியாதுப்பா. வாழ்க்கையில எந்த சவால் வந்தானோ அதை ஒரு கேம் மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.